மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தண்டனையாக தொகுதி மறுவரையறையை கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்படுவதை கண்டித்து சேலம் மாவட்டம் எருமாபாளையம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தொகுதி மறுவரையை கண்டித்து காங்கிரசார் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, தொகுதி மறுவரையறை சட்டம் தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறினார். ஒன்றிய அரசு 1960-70 மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. தமிழ்நாடு முதன்மையா கட்டுப்படுத்துச்சு. அதுக்கு தண்டனையா இது? தமிழ்நாடு இந்த தேசம் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கு. அதற்கு தண்டனையாக எங்களுடைய தொகுதிகளை மறுசீரமைப்பு என்ற பெயரில் குறைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும். வட மாநிலங்களை எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு இந்துத்துவ ஹார்ட்கோர் ஓட் பேங்க் இருக்கோ அங்கே தொகுதிகளை மறுசீரமைப்பு செஞ்சு அங்கே அதிகப்படுத்தணும். தமிழ்நாட்டில் குறைக்கணும், கேரளாவில் குறைக்கணும், ஆந்திராவில் குறைக்கணும், தெலுங்கானாவில் குறைக்கணும், கர்நாடகாவில் குறைக்கணும். குறைச்சிட்டு தென் மாநிலங்களுக்கு எந்தவித வாய்ப்பும் இருக்காது, பேச முடியாது, பிரதமராக முடியாது. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.